ஜென்ரல் செக்கப் பார்க்கலாம். முதல்ல காலையில் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வெளியே எங்கே போனாலும் முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது தண்ணி. ஓகேங்களா? நான் இப்போ சூடாக இருக்கும்போது திறக்கிறேன். ஆனால் காலையில் நீங்கள் எடுக்கும்போது முதல்ல தண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு வண்டியில் இது டேப்பில் இருக்கும் பார்க்கலாம், ஒவ்வொரு வண்டியில் இது இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டேங்கில் தான் இருக்கும். அதில் தான் பார்க்க முடியும். தண்ணி லெவல் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது சாண்ட்ரோவில் இப்படி செக் பண்ணிக்கலாம். எந்த இதுவும் வராது. அதே மாதிரியே ஆயில், இன்ஜின் ஆயில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கேப் பாருங்கள், இன்ஜின் ஆயில் போட்டிருக்காங்க. இது எல்லா வண்டியிலையுமே இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கும். இதை எடுத்துகிட்டு எப்பவுமே எப்படி பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு தொடச்சிருக்கணும். வேஸ்ட்டு துணி இருக்கிறதுல அதை வச்சுட்டு ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டு ஒரு 2 செகண்ட் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக இருக்குது. இதுதான் ஆயிலோட அளவு. இதுதான் ஜென்ரல் செக்கப். வெளியே எத்தனை நாள் நிறுத்தினாலும், எப்போ வண்டி வெளியே நம்ம எடுக்கணும்னு நினச்சாலும் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் இதை நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். தண்ணி, ஆயிலு கண்டிப்பாக செக்கப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிரேக் ஆயில் பார்த்திங்கன்னா பாருங்கள், மேக்ஸிமம் லெவல்னு இருக்குது பாருங்கள். அதிலே பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயில் இருக்குது. இவ்வளோதான் இருக்கணும். இதுவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் இது வரைக்கும் இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இது மூணுத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 4வது என்ன செக் பண்ண போகிறோம்னா ஏர். டயரில் 4 டயரும் காத்திருக்கா என்ன இதுன்னு செக்கப் பண்ணிக்கணும் வெளியே போகும்போது. இல்லை அப்படின்னா நமக்கு தான் சிரமமாக இருக்கும். நன்றி.